கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 87வது தசகம் குசேலோ பாக்கியானம்ன்ற தசகத்தில் முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அப்போ குசேலர்னுடைய நாமம் சுதாமான்னு வரும், குசேலர்னு வரும். அப்போ உஜ்ஜயின்ற தலைநகரம், அதாவது அவந்தி தேசத்தில் குசேலர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ சாந்திபனி முனிவரனுடைய ஆசிரமத்தில் கல்வி தோழமையால் கிருஷ்ணரோட அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. சாந்தமான குணமுடையவர், ஏகாந்த பக்தியை சுவாமி மேலே வச்சுட்டு இருந்தார். ரொம்ப நாள் ஆசை இல்லாமல், பணத்தின் மேலே பற்று இல்லாமல் நாட்களை கழிச்சுன்னு வந்தார்னுட்டு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். சமான சீலாபி ததீய வல்லப ததைவ நோ சித்த ஜயம் சமேயுஷி கதாச்சித் ஊச்சே பதவிருத்தி லப்தியே ரமாபதி கிம் ந சகா நிஷேவ்யதே. அப்போ கதாச்சித்தா அப்படின்னு வரும். கதாச்சித்தா நான் அவளை பார்த்தேன். இப்போ வழக்கில் கூட நம்ம அந்த வார்த்தையை கேட்க முடியறது. அப்போ அவருடைய மனைவி குச்சேலருக்கு ஒத்த குணம் படித்தவளாக இருந்தாள். அதாவது அவகிட்டையும் அந்த பணத்தினுடைய பற்று இல்லை, சித்தத்தை வென்றவளாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயம் குடும்பத்தை நடத்தவே பொருள் இல்லாத அவள் தத்தளித்த போது அவளுடைய கிம்ன சக்கானா தோழர், அப்போது உங்கள் தோழரான கிருஷ்ணரை போய் பாருங்கோன்னு தன்னுடைய மனைவியால் தூண்டப்பட்டு, நீங்கள் ஏன் இப்படி அவரை போய் பார்க்கக்கூடாதுன்னு அந்த மனைவி கேட்குறா. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இதிரி தோயம் பிரியயா शूर्धार्तया जुगुप्स मानो पितनो मतावहे तथा त्वत आलोक्यन गौतुकात्ययौ वहन् पटान्ते पृथुकान् उपायनम्. அப்போது பிரியயா சுதார்த்தயா, தன்னுடைய பிரியமான மனைவி இப்படி பசியில் வருந்தி இப்படி சொல்லப்பட்டோன்னே குசேலர் அவர்கிட்ட செல்வம் வந்தால் மதம் வந்துடும்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதில் வெறுப்போடு தான் இருந்தார். ஆனால் இது சாக்கிட்டாவது கிருஷ்ணரை பார்க்கலாமேன்ற ஒரு ஆவலில் தன்னுடைய வஸ்திர தலைப்பில் துளி அவளை எடுத்துண்டு கிருஷ்ணரை பார்க்க புறப்படுறார். கதோயம் ஆச்சரியமயீம் பவத்புரீம் கிருஹேஷு சைப்யா பவனம் சமேயிவான் பிரவிஸ்ய வைகுண்டம் இவாப நிவ்ருதம் தவாதி சம்பாவனையா து கிம் புனஹ. அப்போது ஆச்சரியமயீம் பவத்புரீம், தான் உங்களுடைய புரியான அந்த துவாரகாபுரியை அடைஞ்சோன்னே ரொம்ப ஆச்சரியமயமாக இருந்தது. அது அந்த மாளிகைக்குள்ளே, ருக்மிணியின் மாளிகைக்குள்ளே நீர் பிரவேசிச்சுட்டு இருந்தீர். அப்போ பிரவிஸ்ய வைகுண்டம், தான் அப்படியே வைகுண்டத்தில் பிரவேசித்த மாதிரி ஒரு பரமானந்தத்தை குச்சேலர் அடைஞ்சார் இல்லையா. அன்புமிக்க உங்களுடைய உபசாரத்தால் மேலும் ஆனந்தத்தை அடைஞ்சவரை எப்படி தான் வர்ணிக்கிறது? கிம் புனக, கிம்னா எப்படி, அது எப்படி விவரிக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னு பட்டத்திரி நம்மளை கேட்குறார். பிரபு ஜிதம் தம் பிரியயா ச வீஜிதம் கரே கிரஹீத்வா கதய புராகிருதம் யதிந்தனார்த்தம் குருதாரசோதி தைர் அபர்த்து வர்ஷம் ததமர்ஷி காணனே. அப்போ உம்மால் கொண்டாடி பூஜிக்கப்பட்டவரா, உம்முடைய மனைவியால் விசிறி வீசப்பட்டவளா அவர் எல்லா உபச்சாரணையும் ஏற்றுண்டார். அப்போ அவர் கையை பிடிச்சுண்டு சுவாமியும் தன்னுடைய பழைய கதைகள் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதாவது விறகு கொண்டு வரும்படி குருபத்னியால் அவள் ஏவப்பட்டது, பருவமில்லாத காலத்தில் மழை பெஞ்சுண்டு அகப்பட்டுண்டு அதை பொறுத்துண்டீர் இல்லையா. அப்பர்த்து வருஷம், அதாவது அது வருஷம் தப்பின மழையாக, காலம் தப்பின மழையாக பெஞ்ச போது அதில் அகப்பட்டுண்டு அதை பொறுத்துண்டீர் இல்லையா காணனே, காட்டில் இருந்த போது அப்படின்னுட்டு அந்த கதையை பற்றி ரெண்டு பேரும் அளவலாவிண்டு பேசுகிறாங்க. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.